நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எளிய வடிவில் சுருக்குதலில் வந்து கோவைகளை பெருக்கி 2 கோவையாக கொடுப்பாங்க. அந்த 2 கோவைகளை பெருக்கி விடையை வந்து சுருக்கிய வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. இதான் அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட் சம்மு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x² - 2x டிவைடட் பை x + 2 இன்ட்டு 3x + x டிவைடட் பை x - 2 இதான் வந்து சம்மாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா x² - 2x டிவைடட் பை x + 2 இன்ட்டு 3x + x டிவைடட் பை x - 2 இதான் வந்து சம்மு. இப்போ இந்த சம்லேருந்து இதில் வந்து இந்த x² என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x × xன்னு அர்த்தம். x × xன்னு அர்த்தம் -2x டிவைடட் பை x + 2 இன்ட்டு 3x + x டிவைடட் பை x - 2 எழுதியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேயுமே காமனாக எக்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், காமனாக எக்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், வெளியில் எடுத்துக்கிறேன். மீதி இருக்கட்டாமல் அப்படியே எழுதிக்கிறேன். ஒரு எக்ஸை வெளியில் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற எக்ஸு மைனஸ் இதுலேருந்து ஒரு எக்ஸை எடுத்தாச்சு, மீதி -2 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கணும். டிவைடட் பை x + 2 முடிஞ்சா? அடுத்த டேர்ம் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு இல்லை காமனாக. அப்போ இது ரெண்டுத்துலேயுமே மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் இருக்குது. இப்போ 3யை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் இது என்னென்னா 6 இருக்கிற இடத்துல என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எப்படின்னா 2 3s are 6 3 6 அப்படின்னு வரும். இப்போ நம்ம இதில் இருக்கிற அந்த 3 வந்து மட்டும் வெளியே டேர்மை வெளில எடுத்துட்டோம். மீதி இருக்கிற இந்த 2 என்ன பண்ணுறோம், இதிலே போட்டுடுறோம். டிவைடட் பை அதாவது இது ரெண்டும் வந்து இந்த 2 டேர்மும் வந்து காமனாக 3 டேபிளில் அடிப்படும். அதனால் என்ன பண்ணிட்டேன், 3 டேபிளில் காமனாக இருக்குங்கிறதுனால 3யை மட்டும் வெளியில் எடுத்துட்டேன். மீதி இருக்கிற எக்ஸை அப்படியே இங்கே எழுதிட்டேன். 3 எடுத்ததுனால மீதி இருக்க எக்ஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ ப்ளஸ்ஸு 6ங்கும் போது என்னென்னா 2 3s are 6 3 6 அதில் இருக்கிற அந்த 3ங்கிற டேர்மை வந்து நான் ஆல்ரெடி வெளில எடுத்துட்டேன். மீதி இருக்க டேர்ம் என்னது 2, அதை அப்படி எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது வந்து x - 2. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் அப்படியே வந்துடணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், உள்ளார மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். x × x² ஃபஸ்ட் டேர்ம் கிடச்சிருச்சு. செகண்ட் டேர்ம் பாருங்கள் x × 2 - 2x கிடச்சிருச்சா? அடுத்தது பாருங்களேன் இந்த டேர்ம் பாருங்கள் 3 × x 3x கிடச்சிருச்சு. 3 2s are 6 கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேர்ம் அப்படியே தானே கிடைக்கிது. அதனால் நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்கிறதுனால எந்த மாறுதலும் இது வந்து என்ன ஆகக்கூடாது, அடையக்கூடாது. அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை, ப்ராக்கெட் இருக்குன்னா அது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதா அர்த்தம். இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மேலேயும் கீழேயும் அடிக்கணுங்கிறது காமனு. அப்போ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா x + 2 எங்கே இருக்குது, இதை இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக தான் இந்த மாதிரி ப்ராக்கெட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ x + 2 இங்கே இருக்குது, இங்கே ஒரு x + 2 இருக்குது, அடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா x - 2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அடித்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதை எந்த முறையில், மல்டிப்ளிகேஷன் முறையில் சிம்பிளிஃபை பண்ணணும், அது இப்படி தான் பண்ணணும். இப்போ மீதி என்ன இருக்கோ அந்த டேர்ம்ஸ் என்ன பண்ணிடணும், அப்படியே எடுத்து எழுதிடணும். மீதி என்ன டேர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குது, 3 இருக்குது. அப்போ என்ன எடுத்து எழுதிக்கணும், 3x. ஆன்சர் கிடச்சாச்சு. இப்போ இது வந்து எங்கே ஆன்சரில் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஆப்ஷன் 3 சி தான் வந்து 3x. ஓகேவா?